பாரத பிரதமர் அவருடைய நேர்மையான நல்லாட்சிக்கு இடையூறு செய்யணும். அவங்களுக்கு அப்படியே எரியுது. பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருது. மேலும் மேலும் பெருமை கிடைக்குது. மேலும் மேலும் பிஜேபிக்கு வெற்றி கிடைக்குது. இதை தடுக்க முடியல. அந்த விரக்தி தாமா நாடாளுமன்றத்தில் குழப்பம் பண்ணுறது. என்ன தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை? காவிரியில் மேகதாதுல அணை கட்ட கர்நாடகா முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக நாங்கள் கருப்பு கொடி கட்டிட்டு உள்ளே போகிறோம், கருப்பு சட்டை போட்டு உள்ளே போகிறோம்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா திமுக? தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்களா? என்னைக்கு சொல்லியிருக்காங்க? என்னைக்கு தமிழ்நாட்டு திட்டத்துக்காக அவங்க போராடி இருக்காங்க? 370க்காக போராடி இருக்காங்க, சிஏஏக்காக போராடி இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் மறுக்கப்படுகிறது, உரிமை கெடுக்கப்படுகிறதுன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஒரு டைரி மாதிரி கையில் தூக்கிட்டு ஒரு சுற்றிட்டு வந்தாங்க. என்னைக்காவது தமிழ்நாடு மக்கள் பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் அவங்க பேசியிருக்காங்களா? ஆனா சுதா அவங்க நேத்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க, நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்க அங்க போனதே மக்களுக்காக பேசுதான். எங்களுடைய தலைவர் பேசுறதுக்கு அனுமதிக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு பதில் இல்லை அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எவனோ எங்கேயோ இருந்து எழுதுறான்னா அதை பற்றி இவங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது தான் நாடாளுமன்றத்துக்கு வேலையா? இந்தியாவில் என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது? நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் ஜனாதிபதி உரையில் எதுவுமே இல்லையே, அதை பற்றி நம்ம பேசுவோம்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கலாம். எப்ஸ்டைன் ஃபைலுங்கிறது எப்ஸ்டைன் யார்? எப்ஸ்டைன் ஃபைலை எந்த நாட்டில் இதே மாதிரி தான் முதல்ல ஜார்ஜ் ஃபாரஸ்ட்னு அவரும் ஒருத்தர் ஒரு கருத்துக்களை சொல்லி வெளியிட்டார். இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அமெரிக்கா தவிக்குது, நம்மளை தவிர்க்கவும் முடியல. நம்ம மேலே 50% வரி வச்சுட்டு பேசாமல் பேச்சுவார்த்தை நடந்து இப்போ 18% குறைச்சிருக்காங்கன்னா இந்தியாவை தவிர்க்க முடியாது. இது 146 கோடி மக்கள் சக்தி கொண்ட நாடு. ஏதாவது ஒரு ஆப்பிள் தயாரிச்சானா இந்தியாவில் இருக்க மக்கள் சாப்பிட்டாதான் அவன் ஆப்பிள் ஃபுல்லாக காலியாகும்.